பிரபுதேவா டைரக்ஷனில் சல்மான் கான் நடித்து மாட்னாண்டா பம்பரக்கா மண்டையன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மீ மெட்டீரியல் மாட்டியிருக்கு. ராதே யுவர் மோஸ்ட் வாண்டட் பாய் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரா இவன் கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி எப்படி இருக்குது? அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தளபதி நடித்த போக்கிரி படத்தை தான் ஹிந்தியில் வாண்டட்னு சொல்லி ரீமேக் பண்ணாங்க. அந்த படத்தில் சல்மான் கான் தான் நடிச்சிருந்தாரு. அந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த படம். அந்த படத்தோட பார்ட் 2வாக தான் இந்த ராதே யுவர் மோஸ்ட் வாண்டட் பாய் படத்தை எடுத்திருக்காங்க. ராதே படத்தோட ட்ரெய்லரை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு படம் மொக்கையாக தான் இருக்க போகுதுன்னு. சரி என்ன தான் எடுத்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா நான் நினச்சதை விட எக்ஸாமுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பரை கையில் கொடுத்து படிடான்னு சொன்னால் படிக்க வக்கில்லாமல் நான் பிட் அடித்து தான் பாஸ் ஆவேன்னு எக்ஸாம் ஹாலுக்கு போய் விழுந்து விழுந்து பிட் அடித்து ஃபெயிலாக போனால் அவனை சும்மா விடலாமா? நீங்களே சொல்லுங்கள். அப்படிப்பட்ட வேலையை தான் நம்ம பிரபுதேவாவும் சல்மான் கானும் சேர்ந்து பண்ணி வச்சுருக்காங்க. கொரியனில் டான்லி நடித்து பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் அடித்த தி அவுட்லாஸுங்கிற படத்தை ரீமேக் பண்ணுறேங்கிற பேரில் என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு மகா மட்டமாக மரண மொக்கையாக எடுத்து வச்சுருக்கானுங்க. பொதுவாக ஹிந்தி சினிமாவில் ஷாருக் கான், ரித்திக் ரோஷன், அமீர் கான் படங்கள் ரிலீஸ் ஆக போதுன்னா அவங்களோட ரசிகர்கள் ரொம்பவே குஷி ஆகிடுவாங்க. அது நடக்கிற விஷயந்தான். ஆனால் சல்மான் கான் படத்தோட ட்ரெய்லரோ ஃபர்ஸ்ட் லுக்கோ ரிலீஸ் ஆனால் கூட எல்லாருமே ரொம்ப குஷி ஆகிடுவாங்க. அது ஏன்னா சும்மா மீம்ஸு ட்ரோல்ஸுன்னு சொல்லி கிழிச்சு தொங்க விட்டுருவானுங்க. ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லருக்கே அப்படின்னா இப்போ ஒரு படமே கிடச்சிருக்கு, அவனுங்க சும்மா விடுவானுங்களா? இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ட்ரக் டீலிங் பண்ணுறதுக்காக ரந்தீப் கூட மும்பைக்கு வராரு. அவர் வர்றனால மும்பை சிட்டியில் ட்ரக் டீலிங் ரொம்பவே அதிகமாயிருது. அதனால நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்ட் ஆகி இறந்தும் போகிறாங்க. இதை தடுக்கிறதுக்காக சஸ்பெண்ட் ஆன போலீஸ் ஆஃபீஸரான நம்ம ராதேவை திரும்ப கூப்பிட்டு இந்த மிஷனை முடிக்க சொல்கிறானுங்க. அந்த ட்ரக் டீலரை எப்படி பிடிக்கிறாரு, அவனுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதுங்கிறதா அந்த படத்தோட பேலன்ஸ் ஸ்டோரி. மக்களே, இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குல்ல? டேய் உங்களை அவுட்லாஸ் படத்தை ரீமேக் பண்ண சொன்னா என்னடா தலைவர் நடிச்ச தர்பார் படத்தை ரீமேக் பண்ணி வச்சிருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் யோ மிலிட்ரி நீ எங்கேயா இங்கேங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் பரத்தை கொண்டு வந்து இதில் நடிக்க வச்சிருக்கானுங்க. இந்த படத்தில் நம்ம பரத்தோட கேரக்டரும் சரி, சந்திரமுகி படத்தில் வர்ற பாம்போட கேரக்டரும் சரி, கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான். எதுக்கு இருக்குன்னே தெரியாது. ஆனால் படம் ஃபுல்லாக அதையே காமிச்சிட்டு இருப்பானுங்க. பரத் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம மேகா ஆகாஷும் நடிச்சிருக்காங்க ஒரு முக்கியமான போலீஸ் கேரக்டரில். அவங்கள நம்ம எஸ்டிஆரோட முறப்பொண்ணாக பார்த்துட்டு திடீர்னு போலீஸாக பார்க்கணுன்னு சொல்கிறப்ப அதை ஏற்றுக்க முடியல. ஒரு படம் சுமாராகவே இருந்தாலும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையிறது அந்த படத்தோட பாட்டும் அந்த படத்தில் வர்ற பஞ்ச் டைலாக்ஸும் தான். இந்த படத்தில் வர்ற பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாமே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் வர்ற பாட்டு அதை விட மோசம். கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை தலைவிரிச்சா ஆடின கதையா? அவுட்லாஸ் படத்தை ரீமேக் பண்ணுறேன்னு கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுனோட சிடிமார் பாட்டையும் ரீமேக் பண்ணுறேன்னு சொல்லி படுகொலை பண்ணி படத்தில் தீஷா பத்தானி, சல்மான் கான், மேகா ஆகாஷ் எல்லாரும் இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக தலைவன் ரந்தீப் ஹூடா மேலே தான். இந்த படத்தில் இருக்க ஒரே பாசிட்டிவ்னா அது இவர் மட்டும்தாங்க. பொதுவாக ஃபைட் பண்ணுறேங்கிற பேரில் நம்ம பாலகிருஷ்ண ஐயா தான் ஃபிசிக்ஸை சங்கிலே மிதித்து சாவடிச்சிருவார். ஆனால் இந்த ராதே படத்தில் சல்மான் கான் ஒரு படி மேலேயே போய் ஃபிசிக்ஸை சங்கிலே மிதித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு தவசமும் பண்ணிடுறாரு. இந்த படத்தில் வர்ற என்ட்ரி சீனாக இருக்கட்டும், அப்புறம் கிளைமேக்ஸில் வர்ற ஃபைட் சீனாக இருக்கட்டும், எதுலேயுமே லாஜிக்குங்கிறது சுத்தமாக இருக்காது. இந்த படமும் சரி, இந்த படத்தோட கதையும் சரி, இந்த படத்தோட டைரக்ஷனும் சரி, எல்லாமே என்னடா இது. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 4.7 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தி அவுட்லாஸ் படம் உண்மையாகவே செமையாக இருக்கும். அந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் என்னோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க.